This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது உச்சநீதிமன்றம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடக்கப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பன போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கும் நிலையில் அது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது வரைக்கும் இந்த வக்ஃப் சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வரும் வாத பிரதிவாதங்கள் என்னென்ன? குறிப்பாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளின், அந்த கருத்துக்களின் சாராம்சங்கள் என்னென்ன? மிகவும் பரபரப்பாக உச்சநீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டு வரும் வக்ஃப் வழக்கிலே மத்திய அரசு சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகியுள்ளார். அவரிடம் நீதிபதிகள் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டார்கள். இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே நிர்வாகிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன. அந்த மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள். ஒவ்வொருவராக வாதங்களை முன்னெடுத்து வைக்கும் போது திமுக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் ஒருவர் 5 வருடம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினால் மட்டுமே வக்ஃப் நன்கொடை வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என குறிப்பிட்டார். மேலும் வக்ஃப் சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கும் திருத்தங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது எனவும் அரசியல் சாசனத்தின் 26, 300A ஆகிய பிரிவுகளுக்கு எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டார். இதை தவிர மூத்த வழக்கறிஞர்களான கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, ராஜீவ் தவன் உள்ளிட்ட பலரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்னெடுத்து வைத்து வருகிறார்கள். இப்படி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமா என்பதை முடிவு செய்ய போவதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்திருக்கிறார். தலைமை நீதிபதி அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிக்கிறது. இந்த வழக்கிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்களின் முக்கிய சாராம்சங்கள் என்ன, என்ன அடிப்படையிலே இந்த சட்ட திருத்தம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என நீங்கள் வாதிடுகிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதன்படியே பல்வேறு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என தங்களுடைய வாதத்தின் சாராம்சங்களை நீதிபதிக்கு தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்ய இருக்கிறது. வேதவழி, வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவும் வழக்கின் போக்கு தொடர்பாகவும் அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.